இந்த பஸ் இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு யாருமே கேட்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரியில் டிராஃபிக் ரூல்ஸே டிரைவர்ஸ் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்களாங்க. அப்படி என்ன கண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷில். நம்ம ஊர் பஸ்லாம் சின்னதாக கீரல் விழுந்தாலே நிப்பாட்டி பெரிய கலவரமாகும். ஆனால் இங்கே பஸ் எல்லாமே இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எல்லாமே ரொம்ப நேரவோ கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ பின்னாடி ஒரு பஸ் மூவ் ஆகி முன்னாடி போனால் கூட இடிச்சுக்கிட்டு தாங்க போகுது. இப்படி ஒரு ரூல் எப்படிடா இந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே இப்படி தான் வச்சுருக்காங்க. யாருமே அதை பற்றி பாதர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டக்டர் கூட படிக்கட்டுலன்னு எல்லா பசங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படிதான் சொல்றாங்க. பங்களாதேஷ்ல நீங்க ஒரு பஸ்ஸை கூட குட் கண்டிஷன்ல பார்க்கவே முடியாதுங்க. டிரைவர்ஸ் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்களாம். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக ஓன் பண்ணி வச்சிருக்கனால ஸோ அவங்க வாட்டு இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பஸ் பக்கத்தில் இந்த ரோட் வார்டன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பஸ்ஸை கிளம்பட்டும் அப்படின்னா இந்த உட்டன் ஸ்டிக்கை வச்சு பயங்கரமாக தட்டுவாங்களாம். ஸோ அந்த டிரைவர்ஸும் அதை கேட்டுட்டு இரிட்டேட்டே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே பழகிடுச்சுனால ஸோ ரொம்ப கோவமும் பட மாட்டாங்க. யாரும் சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. அவங்க வாட்டு பஸ்ஸை மூவ் பண்ணி மட்டும் போய்கிட்டே இருப்பாங்களாம். சாதாரணமாக ஒரு காரில் ஸ்க்ராட்ச் விழுந்தாலே 2000 மினிமம் செலவாகுதுங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பஸ்ஸை செலவு பண்ணணும்னா நிறைய காசாகும். ஸோ அதனால அவங்க செலவே பண்ண மாட்டாங்க. அப்படியே செலவு பண்ணாலும் இதே நிலைமை அடுத்து வரப்போகுதுன்றனால அந்த பஸ் அப்படியே விட்டுருவாங்களாங்க. ஈவன் கிளாஸஸ் கூட பிரேக் ஆனால் கூட அதை மாற்ற கூட மாட்டாங்க. அப்படியே வச்சு தான் ஓட்டுறாங்க. பங்களாதேஷ் கண்ட்ரியில் அவங்கள பொறுத்த வரைக்கும் பஸ்ஸோட அப்பியரன்ஸ் முக்கியமே இல்லை. நல்லா யூஸ் பண்ணி உடையிற நிலைமைக்கு வந்த பிறகுதான் அந்த பஸ்ஸையே மாற்றுவாங்களாங்க. ரொம்பவே வேடான ரூல்ஸாக இருக்குல்ல. உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் பஸ் இருக்கும் பார்த்தீங்களா உங்கள் சைல்டுஹுட்ல இருந்து. ஸோ அந்த பஸ்ஸோட நேம் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க.